எஸ்ஆர் சமையலில் இன்றைக்கி என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ரேஷனில் வாங்குகிற பருப்பை வச்சு ஹோட்டலில் உள்ள சாம்பார் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. 3 பருப்பு எடுத்துங்க. கடலை பருப்பு, சிறு பருப்புனா பச்சை பருப்பு, தோரம் பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 3 பருப்பை எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு, காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக ஆனவனையும் பெருங்காயத்தை போட்டு புளி கரைச்சி வச்சுருப்பீங்கல்ல, அந்த புளியையும் நல்லா கட்டியாக கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் பொடி இல்லை மிளகாத்தூள் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டு பாதி காரம் இதில் போடணும், பாதி காரம் நம்ம பருப்பில் காய் கூட போட்டு வேக வைக்கணும். மறுபடியும் காயை வேக வைக்கணும். காய் கூட பாருங்கள், உங்களுக்கு தேவையான உப்பு, தேவையான காரம், அதே மாதிரி அதுலேயும் பாதி போட்டுக்கணும். இப்போ குழம்பு மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம்ல, புளி குழம்பு மாதிரி, அதை எடுத்து அந்த காய் வேக வச்சுருக்கோம்ல, காயும் பருப்பும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க வைக்கணும். நல்லா ஒரு புளி வாசனை ஏற்கனவே நம்ம கொதிக்க வச்சதில் போயிருக்கும். இதில் ஒரு 2 கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அப்படி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா தண்ணியாக வைங்க, கட்டியாக வேணுன்னா நல்லா கட்டியாகவே வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கே புரியும்.